காலையில ஒரு நாள் ஜெபம் பண்ணாலும் மத்தியானத்துக்கு நான் ஓய்வாக தான் இருக்கிறேன். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடும். மத்தியானமும் ஜெபம் பண்ணணுங்கிற எனக்கு உற்சாகம் வந்துருச்சு. அப்புறம் எப்போ ஒரு நாளைக்கு ஒரு காரியம் இருந்தால் தான் நான் உபவாசம் இல்லைன்னா உபவாசம் வைக்க மாட்டேன். இப்போ உபவாசம் வைக்கணும்னு மனசுல பிள்ளைங்களாம் உபவாசம் வைக்கணும், எப்போ எந்த ஒரு காரியத்துக்காக உபவாசம் வச்சு செபிக்கணுங்கிற ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நித்திய ரட்சகுல வந்து பூசுல 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல வந்து 3 நாள் வந்து வெளிப்பட்டாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அப்ப ஐயா நம்ம சொல்லும் போது எனக்கு வந்து இந்த நித்திய ரட்சகுல வந்து அப்போஸ்தலர் வந்து 19 ஆண்டு வெளிப்படுத்தினாரு. நிச்சயமா நம்ம வந்து மறுபிறப்பு நம்ம பிறந்து ஆகணும். ஏன்னா ஞானஸ்தானம் இருக்கணும். ஏன்னாக்கா நம்மளுக்கு முன்னால இயேசு நம்மளுக்கு ரட்சகரா இருக்கிறாரு. அந்த ரட்சகர் வந்து நம்மளுக்கு வந்து அவரே யோவான் ஸ்தானத்துல வந்து ஞானஸ்தானம், திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்ததுனால நம்மளும் மறுபிறப்புல வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இது வார்த்தைதான் எனக்கு ரொம்ப உறுதிப்படுத்தினாரு. நான் மாதா அச்சிஸ்டர் அப்படி அதுல போயிட்டு இருந்தேன். 2004 ஜவஹர் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க வந்திருக்கல மொத அப்பெல்லாம் நான் பொட்டுலாம் பெருசு வச்சிருப்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நம்மள இயேசு ரத்தத்தால் முத்திரை அடிக்கப்பட்டிருக்கோம், நம்மளுக்கே இயேசு உயிரை கொடுத்து நம்மளை வாங்கி வச்சிருக்கோம், அவங்க உயிரே கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம், நம்ம இயேசுக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னாங்க. 2004 அது 4வது மாசம். எனக்கு அப்ப இருந்து எதுவுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு இயேசு வண்டிதான் ரொம்பவே ஆசை. அதுல ஆசை, அவங்க மேலதான் ஆசை தாவத்துல சகோதரர் எல் ஜோசப் செவத்துக்கு ஓடுவேன். அவங்க செவத்துக்கு ஓடி அப்படியே செவத்துக்கு போவேன். இந்த வேதவசனத்தை கேட்க எனக்குள்ள என்ன தாவன்னா, என் சின்ன பிள்ளை பட்ட ஞானஸ்தானம் எனக்கு தேவையில்லாமவே இருந்துச்சு. நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறணும், இது எங்க பெறணுங்கிறது எனக்கு தெரியல. நான் அந்த தாவத்துல இருந்ததுனால எனக்கு ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் நிமித்தம் நான் இந்தியாவுக்கு போக முடியாது வந்துருச்சு. நான் இந்தியாவுக்கு போவையில எனக்கு ஒரு ஆசை, நான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான் நான் திரும்பி பர்மாவுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி போனேன். அப்ப எனக்கு ஜோசப்பனை சொன்னாங்க, எப்படியும் 6 மாசம் வந்து வேதவசனம் கத்துக்கிட்டு வான்னு சொன்னாங்க. போவையிலே எனக்கு ஆட்டோ கமுத்து கை ஒரு பக்கம் இதா காயப்பட்டு போயிடுச்சு. அதனால அங்க இருக்க முடியல. அங்க இருந்து நான் திரும்பி போன்னு பேசினேன். அவங்க சொன்னாங்க, பக்கத்துல தான் இருக்கு, நான் தோரலங்கம்மையில இருக்கிறேன் சொன்னேன். பக்கத்துல தான் பெருமா சாமி இருக்கிறாங்க, நீ ஞானஸ்தானம் பெற்றுன்னு சொன்னாங்க, போன்னு சொன்னாங்க. நான் அங்க போன உடனே எனக்கு பாஸ்டர் கொடுத்தது முத 2 கொடுத்தாங்க. கொடுத்துட்டு, சகோதரி உன் இங்கேயே இரு, உனக்கு 2 மாசம் உனக்கு இலவசமா சோறு போட்டு உனக்கு வேதவசம் கட்டி தாவமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. என்னால இருக்க முடியல. ஏன்னா என்னிட்ட இருக்க உடம்பு சொன்ன நோயினால என்னால இருக்க முடியாம இருந்துச்சு. அப்படிதான் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். எனக்கு ஞானஸ்தானம் பெறணும்னு சொன்னேன் சாமிகிட்ட. சாமி என்ன செஞ்சாங்க, என்ன அங்கேயே 3 இரவு வச்சிருந்து நல்லா அதுன்னா அவங்கள்ட்ட என்னுடைய வாழ்க்கையில என்னன்னா நான் செஞ்சணும் அதை பூராத்தையும் சொல்லி காமிச்சு எனக்குள்ள திருப்தி ஆகி அவங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுல இருந்து எனக்குள்ள ஒரு திருப்தி, நான் இயேசுவோடு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லைங்கிறது எனக்குள்ள திருப்தி. அதுக்கு பிற்பாடுதான் நான் திரும்ப அவன் என்ன செஞ்சேன், எனக்கு மேலுக்கு முடியாம இருந்துச்சு, கற்பவை குழந்தை ஆசிரியர் பண்ண இயேசுனை இன்றையில இருந்து நான் மருத்துவத்தை விட்டு இறங்கி போன உங்களுடைய நாமத்தை சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சது போய் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வானத்தை எதுவுமே பார்க்கல. வானத்தை பார்த்து ஏசப்பாடு சாட்சி சொல்லிட்டு இந்த வரைக்கும் நான் ஏசப்பா பார்த்து, நீங்க அண்ணன் நீங்க சொன்னீங்க இயேசு வந்து நம்மளுக்காண்டி ரத்தம் சிந்தி இது பண்ண சொல்லி எனக்கு இந்த அருள 17 படிச்சான். எனக்கு எப்ப படிச்சாலும் சுத்தி வந்து படிச்சா அந்த அழுவையா தான் வரும். ஏன்னா எனக்காண்டி இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே, இப்படி நிறுத்தப்பட்டிருக்காங்க. எனக்கு இன்னுமே இயேசு பத்தி சொன்ன எனக்கு அழுவ வரும். எனக்கு வாண்டி என் பாவம் சாபத்துக்கு வாண்டி இயேசுல அவமானம் நிறுத்தப்பட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன சொல்ல, இயேசுக்கு சொன்னா என்ன சொல்லிட்டே இருக்கலாம், சொல்ல நேரம் இருக்க பத்தாது. கடைசி வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலி எழுதப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகி நம்மளுக்கு ஆண்டவர் வந்து எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து முடிச்சுட்டார். ஆனா நம்ம இதயத்துல வந்து விசுவாசம் கொள்ளணும். விசுவாசம் கொண்டு இருக்கும் போதுதான் நம்ம பாவமும் ஆண்டவர் சுமந்து கொண்டுதானே நம்ம பாவம் இல்லை, நான் ஆண்டோடைய பிள்ளை, இன்னைக்கு என் குடும்பம் ஆண்டோடைய குடும்பம் அப்படி நம்ம தீர்மானம் எடுக்கும் போதுதான் தேவன் நம்ம இடத்துல நிச்சயமா அவர் வருவாரு, நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வசனம் மூலியமா இதுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு சப்ஜெக்ட்ல அது வந்து நான் நேத்துல இருந்து நான் சொல்றேன். நேற்று ராத்திரி இந்த வீட்டு பிள்ளைகளை நீங்க சொன்னீங்கல்ல உபாகமம்
32, 39 அவரே நானாகவே இருக்கிறேன். அவர் வந்து கொடுக்கிறவரும் அவர் தான், உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான், அப்புறம் வந்து காயப்படுத்துகிறவரும் அவர் தான், அப்புறம் குணமாக்குகிறவரும் அவர் தாங்க. அவரை வந்து இவர் யாரும் தாங்க. நீங்க அந்த வசனம் சொல்லும் போது எனக்கு முன்னாடி என் மனைவி ஞாபகம் வந்துருச்சு. நான் ராத்திரியே நான் போயிட்டு சொல்லிட்டேன் என் மனைவி கிட்ட அந்த வசனத்தை சொல்லிட்டு, நீ ஜெபம் பண்ணு உனக்கு விடுதலை வரணும். ஏன்னா அது அடிக்கடி என்கிட்ட வந்துட்டோம். என்னங்க எனக்காக உபவாசம் இருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க வந்து இன்னைக்காக நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கணவங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. நீங்க ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. என் மனைவி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, நான் ஜெபம் பண்ணல, ஏன்னா நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கா போயிடுவாருன்னு எனக்கு ஒரு அந்த கவலையில அந்த அதுலதான் நான் ஜெபம் எப்படி சொல்றது, அதுக்காக நான் புது வச்சு ஜெபம் பண்ணல. அந்த மாதிரி தாங்க. அதுலயும் திருப்பி இந்த 2வது செஷன்ல இந்த மத்தியானம் நீங்க சொன்னாங்க, நம்மளுடைய பலவீனத்துல அவரு பூரணமா இருக்கிற அந்த வசனம் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அது எனக்கு அந்த நேரத்துல என்ன உணர்த்தப்பட்டதுன்னா, சம்டைம்ஸ் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாதுனாலும், நம்மளுடைய பலவீனங்க குற்றங்க இருந்தாலும் ஆண்டவர் அதை முழுமை யாக்கிறாரு, அதை நிறைவாக்குறாரு. அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு கற்று தந்தாங்க. ஜெபம் வந்து ஒரு ஜெபத்தை ஆனா என் வாழ்க்கையில ஜெபம் ஒரு உயிர் தான். எனக்கு ஜெபம் இல்லாம நான் இருக்க முடியாது. எங்க போய் ஜெபம் செஞ்சாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் வந்து ஒரு ஆயுதம். ஜெபத்துலதான் நம்ம ஜெயிக்க முடியும். காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஜெபம் வந்து ஒரு உயிர் உள்ளது. அதனால எங்க போய் ஜெபம் செஞ்சாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க போகணும். அந்த ஜெபம் எனக்கு என் உள்ளத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு உயிர் தான். அந்த ஜெபத்தினாலதான் நான் வந்து உள்ள ஒரு ஆத்மாவை தேற்றப்பட்டு, ஆனா வீட்டுல இருந்தாலும் நல்லா துதிப்பேன். ஜெபம் இல்லாட்டினா எனக்கு ஒரு வியாதி மாதிரி இருக்கும். ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபத்தை கொடுத்தீங்கப்பா, நன்றி. ஆனா வஸ்திரத்துல நான் எடுத்து பலப்படுத்துவேன். பிள்ளைகளுக்கு எதமாச்சும் ஒண்ணு ஆகுனாலும் உவாசம் இருப்பேன். ஐயா இப்ப சொன்னீங்களா உவாசம் இருக்கு ஒட்டுக்கணும். சில நேரம் நான் ஊழியத்துக்கு போனா, ஆண்டவரே என் சரீரத்தை ஒட்டுக்கிறேன்ப்பா, என் உடல்ல ஒட்டுக்கிறேன்பா, என் சரீரத்தை சாகடிக்கிறேன்பா. அப்படிதான் ஒரு நேரம் வெகு நேரம் தூரமா நடந்து போவேன். நான் போக மாட்டேன். ஒரு இடத்துக்கு போனா காசு ரொம்ப செலவுன்னு சொல்லிட்டு நான் காசுல போக மாட்டேன், நடந்து போவேன். நம்ம இயேசுநாதரே ஊழியம் எத்தனை மைல் நடந்து போய் செய்தாங்க போனோம். அதே மாதிரி நான் என் உடல்ல ஒட்டிக்கிட்டு நான் ஜெபம் செய்யறேன்பா. ஏதோ அந்த காசு இருந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம் போ, அந்த மாதிரி சிந்தனையில சிந்திச்சுட்டு ஹோட்டல்ல பூரா ஜெபத்தை துதிச்சுட்டு வசனத்தை சொல்லிட்டு பஸ்ல போனாலும் அந்த ஆத்மத்தை போனா இல்லாம அந்த ஜெபத்தோடு நான் போய் செய்வேன். ஐயா அந்த ஜெபத்தை பத்தி இன்னைக்கு தூப கலசம், அந்த பரலோகத்துல இந்த செய்யற ஜெபம் தான் அங்க கலசம் இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஜெபம் இல்லாம என் வாழ்க்கையில நான் வாழ முடியாது இன்ன வரையும். இன்னும் அந்த ஜெபம் தான் எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு உயிர். யாரு வீட்டுக்கு போனாலும் ஒரு 2 பாடலை துதிச்சு ஆராதித்து ஒரு ஜெபம் செஞ்சா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை வாழ்க்கையில. ஆண்டவர்கிட்ட அதான் வேணும். அப்பா எனக்கு காசு பணம் வேணாம், எனக்கு இந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தீங்கப்பா, அது மரண பரியந்தம் நான் நிலையில இருந்து நான் மரித்தாலும் ஆண்டவரோடு போகணும், வாழ்ந்தாலும் ஆண்டவரோடு போகணும்னு வைராக்கியம் வச்சு இன்னைக்கு ஐயா சொன்ன வசனங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு.